சோஷியல் மீடியாவை திறந்தாலே ப்ரொட்டஸ்ட். நான் தரையில் பார்த்தது எல்லாமே ஒரு திரையில நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூகே வரைக்கும் எக்ஸாக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாமி ராபின்சன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு லண்டனில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒன்றா சேர்றாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்துட்டு அவங்க கையில் வச்சிருக்கிற பிளக்கார்ட்ஸில் எல்லாமே சென்ட் தெம் ஹோம், அதாவது அவங்கள வீட்டுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அசைலம் சீக்கர்ஸ் அப்புறம் இல்லீகலாக வந்தவங்களை மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி இல்லீகலாக ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் தான் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் ஒரு பிரிட்டிஷ் பார்ன் சிக் பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க. அது கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ இந்த நாட்டை சேர்ந்தவ கிடையாது, நீ உங்கள் ஊருக்கே திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற டாப்பிக்கில் மெல்பர்னில் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இதை தொடர்ந்து அப்படியே கனடா, அமெரிக்கா, நியூசிலாந்து சொல்லிட்டு எல்லா நாடுகளும் வந்துட்டு அப்படியே பின்பற்றுறாங்க இமிகிரன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. இப்போ நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசலாம். 2025ல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கனடாவில் வந்து 61% வீசா ரிஜெக்ட் ஆகுது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து 74% வந்து வீசா ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் யூகே தான் வந்து இதுலேயே கொஞ்சம் ஈஸியஸ்ட் பாத். அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு 36% வந்துட்டு உங்களுக்கு வீசா ரிஜெக்ட் ஆகுது. நீங்கள் யோசிக்கலாம் 36 தானே ஓகே அப்படின்னு யோசிக்கலாம். பட் இது வந்து லாஸ்ட் இயர் 2024 கம்பேர் பண்ணும்போது 15% வந்து ட்ரம்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 15% அப்படிங்கிறது வந்து ஸ்மால் நம்பர் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக மாறுது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நமக்கு கிளியராக தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜான்வரி 2026 யூகேல 7ல் 10 யூனிவர்சிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு 31% வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 31% அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே காலியாகுது, நம்ம படிச்சிருந்த கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு சீட்டே இல்லாமல் போகுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் கிடையாது, இந்த சிஸ்டமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற வந்து நீங்கள் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் யூகே வரீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க, எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ்க்கு வந்து இங்கே ஸ்கோப் இருக்குது, இங்கே ஏன் வந்து ரூல்ஸ் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் வந்துட்டு டெய்லி நியூஸ் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபாரினர்ஸ் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து டோட்டலி ராங். சில பீப்புளுக்கு வந்து நம்ம மேலே நெகட்டிவான ஒரு பெர்செப்ஷன் இருக்கலாம், அது வந்து மட்டும் காரணம் கிடையாது, பாலிடிக்ஸும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓன் பிஹேவியர். நீங்கள் யோசிக்கலாம் நம்ம ஓன் பிஹேவியர் அப்படின்னு யோசிக்கலாம். ஆமாம், நம்ம ஒத்துக்க மனசுலனாலும் அதுதான் உண்மை. இஃப் வி டோன்ட் அக்செப்ட் இட் வி கான்ட் இம்ப்ரூவ். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் சிவிக் சென்ஸ் அப்படின்னு என்னன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு பேசிக்கான திங் தான். அது என்ன அப்படின்னா, நம்ம ரோட்டில் போகும்போது குப்பை போடாமல் இருக்கிறது, டிராஃபிக்கில் போகும்போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, இதே க்யூவில் நிற்கிறது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறது, பப்ளிக்கில் வந்து நாய்ஸ் கண்ட்ரோலாக இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு சிவிக் சென்ஸ் தான். நீங்கள் அப்படியே யோசிக்கலாம் ஏன் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. பட் நம்ம இந்தியா போனோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நான் வந்து இந்தியாவை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும் அப்படின்னு கிடையாது, இதுதான் ஹார்ஷ் ரியாலிட்டி. நம்ம இந்தியாவில் இருக்கும்போது ரோட் சைடே குப்பை போடுவோம், டிராஃபிக்கில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம், அங்கே தான் யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு ரெட் சிக்னல் போட்டு தான் நம்ம பாட்டுக்கு கிராஸ் பண்ணிட்டு போவோம். க்யூவில் 10 பேர் நின்றுருப்பாங்க, இருந்தாலும் ஸ்பெஷல் டிக்கெட்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு கிடையாது. இங்கே வந்து பிஎம்மாக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிரசிடென்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் ரூல்ஸ் தான். நீங்கள் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதே பனிஷ்மெண்ட் தான். நம்ம ஊர் மாதிரி வந்துட்டு காசு கொடுத்துட்டு ஈஸியாக வந்துட்டு நான் வந்து பெரிய எடுத்து பையன்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி போக முடியாது. இங்கே பொறுத்த வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான் யாராக இருந்தாலும். ஸோ நம்ம அங்கே வளர்ந்ததுக்கும் இங்கே வந்ததுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நம்ம வந்து அங்கே பண்ணுற அதே தப்பை வந்து இங்கே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு பஸ் இருக்குது, நீங்கள் பஸ்ஸுக்கு போகும்போது ஒரு 10 பேர் கியூவில் நின்றுருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 10 பேரை தாண்டி சீக்கிரமாக வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு போவீங்க. ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்பெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் உங்களுக்கு கோவம் வரும். அது பேர் வந்து ரேசிசம் கிடையாது, அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேசிசம் வேற, சோஷியல் நார்ம்ஸ் வேற, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இதை நம்ம வந்து ரேசிசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, க்ளீன்லினஸ்.
கிளீனினஸ் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் ரோட்டில் குப்பை போடாமல் இருக்கிறது மட்டும் கிளீனினஸ் கிடையாது. நீங்கள் யூகே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் இருக்கிறது வந்து ஷேர்ட் அக்காமடேஷன் தான். அந்த ஷேர்ட் அக்காமடேஷன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கிச்சன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சமைச்சு முடிச்சு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கழுவாமல் சிங்க்லேயே வந்து அந்த சாப்பாடை போடுறதா இருக்கட்டும், இல்லை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் குப்பை வந்து ஃபில் ஆனால் கூட நீங்கள் திரும்பி அதையே யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வர மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்கள் சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பண்ணுற ஒவ்வொரு தப்பும் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் என்டையர் கம்யூனிட்டியே பாதிக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த இடத்த க்ளீனாக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது, உங்களோட கம்யூனிட்டிக்கு அது பெனிஃபிட். இது வந்து நானே ரியலாக பார்த்த ஒரு இன்சிடென்ட். என்ன அப்படின்னா, எங்கள் அக்காமடேஷன் வெளியே நான் போகும்போது அந்த இடத்துல பான் ப்ராக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நான் கொஞ்சம் வெளியே போய் பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பான் ப்ராக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடத்துல ஒரு டஸ்ட்பின் பார்க்கும்போது அந்த இடத்துலயே இருந்துச்சு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து ஸ்டீரியோடைப்பிக்கலாக நீங்கள் நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது ஸ்டீரியோடைப்பிக்கலாம். அவங்கள பொறுத்தவரை என்ன அப்படின்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எந்த கண்ட்ரி பீப்புள்ஸ் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்தியன்ஸ் அப்படி தான். நம்மள மாதிரி வந்து நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் பிரிச்சுலாம் பேச மாட்டாங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் எஜுகேட் பண்ணணும். அவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்புமே நம்மள தான் இது பண்ணோம். அவங்கள பொறுத்தவரை இது வந்து பாகிஸ்தான், அவங்கள பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏஷியன்ஸ் இந்த மாதிரி யார் பண்ணாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான் இது பண்ணும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்புமே உங்களை மட்டும் இது பண்ணாது, உங்கள் என்டையர் கம்யூனிட்டியை வந்து ஒரு கெட்ட பேர் இது பண்ணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் ஒரு பாதிப்பு கிடையாது, என்டையர் கம்யூனிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட். நீங்கள் இந்தியன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை காயப்படுத்தினாங்க அப்படின்னா அது ரேசிசம். நீங்கள் இந்தியன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை வந்துட்டு தப்பாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அது டிஸ்கிரிமினேஷன். நீங்கள் இந்தியன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னா இட்ஸ் அன்அக்செப்டபிள். இதுவே ப்ளீஸ் இங்கே குப்பை போடாதீங்க, ப்ளீஸ் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளீஸ் இந்த ஒபே பண்ணுங்கள், ப்ளீஸ் பப்ளிக்கில் வந்து நாய்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே யுவர் ரேசிஸ்ட் பிகாஸ் ஐ எம் இந்தியன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா ரேசிசம்க்கும் சோஷியல் நார்ம்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களை ஒருத்தங்க வந்துட்டு ப்ளீஸ் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ரேசிசம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இம்பாக்டாக வரலான்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் ரேசிசம் சொல்லிட்டு பண்ணக்கூடாது. சில டைம் கிரிட்டிசிசம் எடுத்து மூவ் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் வந்து அது ஒரு மெச்சூர்டாக இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து இப்போ அப்ராடுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் கம்பேரிங் திங்ஸ். நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்தியாவில் அப்படி இருக்கும், இந்தியாவில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூகே கூட வந்து கம்பேர் பண்ணாங்க. எதையுமே யூகேவோட ரூல்ஸ் வேறு, இந்தியாவோட ரூல்ஸ் வேறு, யூகேல இருக்கிற நம்ம லைஃப் வேறு, இந்தியாவில் இருக்கிற லைஃப் வேறு. ஸோ ஸ்டாப் கம்பேரிங் திங்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குற வாழ்க்கை எதுவுமே ரியாலிட்டி கிடையாது, நம்ம இங்கே வாழ்கிற வாழ்க்கை தான் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியில் வாழுங்க, அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் இப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணி வராதிங்க. ஸோ நம்ம வந்திருக்கிறதே வந்து எக்ஸ்போசருக்காக தான். உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு தனியாக இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு புது புது பீப்புள்ஸை பாருங்கள், புது புது கல்ச்சர் கற்றுக்கங்க, இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் கூட பேசுங்க, நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்க முடியும், ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு நான் நிறைய சீரீஸ் பார்த்துருக்கேன், நிறையா எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு நினச்சி வராதிங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் எதுவுமே வந்து ஈக்குவல் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே அவங்களோட பேசுகிற ஒரு ஆக்சென்ட் வேறு, நம்ம ஆக்சென்ட் வேறு, அதுவே ஒரு மிகப்பெரிய பேரியராக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நான் ஒன்றும் வந்து உங்களை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலை, உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 2 months கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, போக போக உங்களுக்கே வந்துட்டு அந்த கொஞ்சம் கோப்பப் பண்ணிட்டு நீங்களே வந்துட்டு கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, புது புது வேர்ட்ஸ் கற்றுப்பீங்க, எப்படி வந்து புதுசாக பேசலாம்னு கற்றுப்பீங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ம பீப்புள்ஸ் கூடயே பேசி நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அப்படி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நம்ம பீப்புள் கூடயே பேசுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கவே முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஐசோலேட் ஆகாமல் புது புது பீப்புள் கூட வந்து பேச பாருங்கள், நிறையா வந்து கற்றுக்கங்க, புது புது திங்ஸ் கற்றுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்கோங்க, மற்றவங்களோட ப்ரைவசியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இதை தவிர இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, சப்போஸ் நீங்கள் அதை பார்க்குறது வந்து யூகேலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு, இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் புதுசாக வரும்போது நான் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தால் அதுவும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.